சமீபத்துல யூடியூப் ஹைப் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஃபீச்சரை யூடியூபுக்காக அறிமுகப்படுத்தி இந்த ஹைப்பை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பிளாக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் ஒரு கோர்வையா செட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறேன். இந்த ஹைப் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துறேன். இந்த ஹைப் வந்து முழுக்க முழுக்க யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை வச்சு எந்த வித பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணலாம் இது வழியா. அந்த ஹைப் என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அதுக்கு நீங்க வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. யூடியூபோட இந்த புத்தம் புதிய ஹைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா இந்த யூடியூபோட இந்த புத்தம் புதிய ஹைப்போட பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க யூடியூப் அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்க, யூடியூப் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. இதுல ட்ரெண்டிங் வீடியோவை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு யூடியூப்ல ஒரு பகுதி இருக்கு. டாப் லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது வழியா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த சேனல்ல எந்த வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு. இது பொதுவான ஒரு விஷயம். எந்த சேனல்ல இருந்து வீடியோ போட்டாலும் அது வைரல் ஆச்சுன்னா கண்டிப்பா யூடியூப் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோவை லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே ஃபார்முலாவை யூடியூப் என்ன பண்றாங்க, ஹைப்ல வந்து கடைபிடிக்க போறாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா ஹேண்டில் பண்ண போறாங்க. யூடியூபோட சேனல்ல யாருடைய யூடியூபோட சேனல்ல 5 லட்சத்துக்கு கீழே இருக்காங்களோ ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு இந்த ஹைப் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சொல்லிருக்காங்க. சரி, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ல இந்த ஹைப் என்ன? இப்ப நீங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ எக்குத்தப்பா வைரல் ஆயிடுது, ஓரளவுக்கு லைட்டா வியூஸ் போய்கிட்டு இருக்குன்னு. அப்போ வியூஸ் எப்படி போகுது? ஒரு ஃபாலோவர் அந்த வீடியோவை விசிட் பண்ணும்போது வியூஸா மாறுது. அப்ப அந்த வீடியோ பிடிச்சு போச்சுன்னா அந்த ஃபாலோவர் என்ன பண்ணுவாரு? லைக் அப்படிங்கிற பட்டன் கொடுப்பார்ல. அப்படி அவர் லைக் கொடுக்கும்போது கீழே பிரத்யேகமா ஹைப்போட ஒரு லீடர் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அது வழியா போறாருன்னா அந்த வீடியோக்கு பிரத்யேகமா அவர் பார்த்த வீடியோவுக்கு அவர் பாயிண்ட்ஸ் வழங்கலாம். அப்படி பாயிண்ட்ஸ் வழங்கும் போது இப்படி எத்தனை பேர் அந்த வீடியோவை விசிட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த வீடியோவோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக யூடியூப் என்ன பண்ணுன்னா அந்த வீடியோவை டாப் 100 ஹைப் வீடியோ அப்படிங்கிற தலைப்புல அந்த வீடியோவை லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணது மட்டும் இல்ல, பிரத்யேகமா அந்த மாதிரி வீடியோவுக்கு ஸ்பெஷல் பேட்ஜும் கொடுக்க போறதா சொல்லி. சரி, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட வீடியோவை எத்தனை வாட்டினாலும் விசிட் பண்ணி அந்த வீடியோக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. அதுக்கு ஆப் வச்சிருக்காங்க. ஒரு ஃபாலோவர் அதிகபட்சமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 3 டைம்ஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு மேலன்னா அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெவென்யூ, அதாவது ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அதே போல இந்த சேனல் ரன் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கிற மாதிரி என்ன பண்ண போறாங்க, பாயிண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்த போறாங்க அந்த ஹைப்ல. அப்படி பாயிண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வந்து செட் பண்ணும்போது கண்டிப்பா யூடியூபுக்கு ஒரு சம மார்ஜின் போகும். இந்த கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு சேனலை ரன் பண்றாங்கல்ல அவங்களுக்கும் சம அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஹைப்போட கான்செப்ட். இதுக்கு மேல நம்ம விரிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இதுதான் மெயினான கான்செப்டே இதுதான். லைக் கொடுக்கும்போது ஹைப்போட அந்த லீடர் போர்டு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு அந்த வீடியோவுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. அப்படி எத்தனை பேர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி யூடியூப் என்ன பண்ணுன்னா டாப் 100 ஹைப் வீடியோ லிஸ்ட்ல அது லிஸ்ட் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ வரும் நாட்கள்ல நம்ம இதை பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்சிங்க. ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் சந்தோஷமா, கண்டிப்பா நீங்க ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் ஹைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இது நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.